சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி நாலுமடி கிளம்புவோமா? எங்க போற? மாமியா கிளவி அமேசான் காட்டுக்கு போறேன். வரேலா? நக்கல பண்ணுத. நீங்க நல்ல ஜாலியா உங்க 3 ரோசஸ் குமரிகள் கூட்டத்தோட ஜாயின் அடிச்சாச்சு. நானும் கொஞ்சம் எங்க கூட்டத்தோட சேர்ந்து கதை விட்டுட்டு வரலாம்னு நினைச்சு கிளம்புறேன். மண்டையில ஒரே கடியா இருக்கு. பியானு ராத்திரி எல்லாம் ஒரே குடுகுடுன்னு ஒரே ஓட்டம். பியான் ஓடிச்சுனா நீங்களும் சேர்ந்து குடுகுடுன்னு ஓட வேண்டியதானே? மாமியான்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா உனக்கு? எதை எடுத்தாலும் சரிதான், ஒண்ணு சொல்லிட கூடாது. உடனே எடக்க மடக்க பேச ஆரம்பிச்சிருவா. நம்மள மடக்கதே இவளுக்கு ஜாலியா போச்சு. இப்போ வேதாளம் முருங்க மரம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. கிளவி என்ன வருத்து வருது? டாம் டீம்ல நிக்கி சின்னமா கோவப்படக்கூடாது. மாமியாருங்கிறது யாரு? யாரு நீங்க சொல்லுங்க பாப்போம். மாமியாருங்கிறது பெத்த தாய் மாதிரி. நம்மள 10 மாசம் சுமந்து பெத்த தாய் கிட்ட நம்ம கோவப்படுவோமா? இல்ல. அப்ப மாமியா மட்டும் என்ன? மாமியார்கிட்டயும் கோவப்படக்கூடாது. அன்பா அரவணைப்பா அனுசரணையா பேசணும். பொறவு ஏதாவது முன்ன பின்ன சொன்னாலோ நம்ம வாயை திறக்கக்கூடாது. அடுத்து என்னன்னா, அம்மா சொன்னா நம்ம எதனால கேட்டுக்கிடுவோம்ல, சண்டைக்கு போவோமா? எது இல்ல. அப்போ மாமியா கிட்டயும் சண்டைக்கு போகக்கூடாது. வேற என்னன்னா முக்கியமான பாயிண்ட், மாமியா என்ன சொன்னாலும் ஆமா 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 சாமி போட்டு மண்டைய ஆட்டணும். அப்பதான் குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம குதூகலமா குடுகுடுன்னு இருக்கும். பாரு, திருமணம் ஆனவுடன் மாமியார் கிட்ட பக்குவமா எப்படி நடந்து கொள்வது சண்டை இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதலான்னு இருக்கேன். என்ன நாலுபடி சொல்லுதியா? சத்த சொல்லுதியா இல்லனா சும்மா பிளாட்டுக்கு சொல்லுதியா? நான் எதுக்கு விளையாட போறேன்? நான் உனக்கு மைனியே சம்பந்தியா? நீ அசத்ததான் சொல்லுதே. இப்ப இருக்க பிள்ளைகள் எல்லாம் மாமியார் பக்குவமா கையால தெரியல. கால் கடுக்கு நின்னுட்டு இருக்கேன். உனக்கே இது நல்லா இருக்கா? கொஞ்சம் அங்க பற்றைய போடுவோம். இப்பதான் வேப்ப மரத்து காத்து சிலு சிலு சிலுன்னு அடிக்கி, அது கூட என் வாயில இருந்த வார்த்தையும் அருவி மாறி கொட்ட போகுது. இப்ப சொன்னதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஏதோ மாமியார பத்தி புக் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே. மாமியார பத்தி இல்ல சின்ன பொண்ணே, மாமியார் கிட்ட எப்படி பக்குவமா நடந்து கொள்வது அப்படின்னு. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு மாமியாரை எப்படி பக்குவமா கையாளுன்னு தெரிய மாட்டேங்கல. அதனாலதான் வெலா வரிய எழுதுனோம்னா நிறைய பேருக்கு யூஸா இருக்கும்ல. இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு போன அன்னைக்கே மாமியார் கிட்ட வெட்டு குத்து வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுன்னு நடக்கு. என்ன நாலுபடி சொல்லுதியா? வலது கால எடுத்து வச்சு போன உடனே மாமியா கூட வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு வெட்டு குத்தா. நாலுபடி இதெல்லாம் பாக்கும்போது என்ன தெரியுமா எனக்கு தோணுது? பாரு, உனக்கு சூப்பர் ஐடியா எல்லாம் தெரிஞ்சுடா. அப்படியாண்டு சொல்லு, நானும் அந்த புக்ல சேர்த்து விட்டுருவேன். ஆனா கடைசியில என் பேர் தான் போடுவேன், நாலுபடி வசந்தின்னு. நாலுபடி அதை சொல்லல. நீங்க வலது கால எடுத்து வச்சு உங்க மாமியார் வீட்டுக்கு போன அன்னைக்கு உங்களால வெட்டு குத்து வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு எல்லாம் நடந்துச்சோ அதத்தான் நீங்க சொல்லுதியோ? பாரு, நான் பொல்லாதவளா மாறிடுவேன். குறுக்க பேசுன இங்க ஒரு கொலவணும். ஏ பாவி மக்கா, குறுக்க பேசிரப்படாதப்பா. இதெல்லாம் நம்புத மாதிரியே இருக்கு. இல்ல சின்ன பண்ணே, ஒரு ஃப்ளோல அடிச்சு விடுதேன். இப்படி வார்த்தையில ஜாலம் காட்டினாதானே புக் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா படிப்பாவா? அது சரிதான். அது சரி, உங்க வாயை சொல்லுங்க, உங்க கையை எழுதுங்க. ஆமியார எப்படி கேண்டில் பண்ணது அப்படிங்கற. 4 மணி கேண்டில் இல்ல, அது மெழுகுவர்த்தி ஹேண்டில் பண்றது. நீ மூடல பேசாத, அப்புறம் வராது எனக்கு. சரிமா, மூடல பேச மாட்டேமா. சொல்லுங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. மாமியார எப்படி கேண்டில் பண்ணது அப்படிங்கறத ஆல இருந்து அக்கு வரைக்கும் ஒண்ணு விடாம எழுதி போடுவேன். அதுக்கப்புறம் வரவென்ன புக்கெல்லாம் எழுதி முடிச்சனே ஒரு நாள் ஜெகஜோதியாட்டு தேரப்போல வச்சு போட வேண்டியதான். 4 மணி நீங்க என்ன ஜவுளி கடையை திறக்க போறீங்க, திறப்புலான்னு சொல்றீங்க? இது புக்ல வெளியிட போறீங்க, வெளியிட்டு விழா, புத்தக வெளியிட்டு விழான்னு சொல்லணும். நீ சொன்னது கரெக்ட் சின்ன பொண்ணு. இதுக்கு தான் உன்னை மாதிரி புத்திசாலியா பக்கத்துல வச்சுக்கிடணுங்கிறது. இனிமேல இருந்து என் அசிஸ்டன்ட் நீதான். புத்தக வெளியிட்டு விழாவுக்கு யார தெரியுமா கூப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். வசந்தி, யார கூப்பிட போற? ஏக்கா, இதாக்கா சமயம். நம்ம எல்லாரும் தல அஜித்துக்கு ரசிகையா இருக்கோம். ரொம்ப நாள் பாக்கணும் வேற ஆசைப்பட்டு கிடக்கும். அதனால நம்ம தல அஜித்தையே கூப்பிட சொல்லி 4 மணிக்கு சொல்லுவோமாக்கா. இரு செல்ல தாயி, அவசரப்படாத. நம்ம விருப்பம் இருக்கட்டு. அவ என்ன சொல்லுதான்னு கேப்போம். யார் அந்த விஐபின்னு கேப்போம். வசந்தி, யார் அந்த விஐபி? நான் முதல்ல பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கூட்டணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம ஊர்ல விஐபி இருக்கும்போது அவங்க எல்லாம் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்படி நம்ம ஊர்ல விஐபியா? அது யாரு? வேற யார் அந்த விஐபிகள்? நம்ம 3 ரோசஸ் தான். 3 ரோசஸ் கொஞ்சம் வாய முடுங்க. பச்சை புள்ள பயந்து போய் நிக்கல. இப்படி நாளைக்கு இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்க போறேன். அப்படி குத்துறன்னு வச்சுக்கோங்க, கூடலாம் வெளியே வந்துரும். ஆயப்பழக்கம் செய்தியா? என்ன சொன்னீங்க? மாமியார பக்குவமா ஹேண்டில் பண்ணுவது எப்படி? திருமணமான புதிதில் குடும்பத்துல குழப்பம் இல்லாம இருப்பது எப்படின்னா? ஆமா, ஒரு குத்து விட்டேன், அவளை போல முதுந்துரும். மண்ணாங்கட்டி. உங்க வீட்டுல உங்க மாமியார் எங்க இருக்கா? ஊர்ல இருக்கா, எங்க மைனிகாரி வீட்டுல. எதுக்கு போனா மைனி வீட்டுக்கு? போனா எதுக்கு போவா? எதுக்கு போனாங்க உங்க மாமியாரு? நான் தான் என் மாமியார்ட்ட சொன்னேன், எத்தே நீங்க பிறந்து இந்த ஊரு, வளர்ந்து இந்த ஊரு, கெட்டி கொடுத்தது இந்த ஊரு, ஒரே ஊருக்குள்ள இத்தனை வருஷமா உருண்டுட்டு கிடக்கல. அதனால உங்க மோ வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்து எடுத்து 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு வாங்கத்தே. அப்பதான் 4 பக்கமும் போனாதானே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ரூபாயும் கொடுத்து அனுப்பிட்டு இருக்க சின்ன பொண்ணு. யாரு நீங்க? ஆமா.
சின்ன என் மாமியார இங்க இருந்து இடத்த காலி பண்ண வச்சது நான் தான். உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே காலையில எந்திரி சோத்த பொங்கு கறியவை கூட்டவை துணியதோ பாத்திரம் கழுவுண்டா. நான் சும்மா இருப்பனா? நான் சும்மா இருந்தாலும் என் கையும் காலும் இருக்குமா? அன்னைக்கே அச்சாரத்தை போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எடுத்து சண்டையை போட்டு கடைசியில எப்படியோ என் மைனி வீட்டுக்கு நான் ஊட்டி விட்டுட்டேன். என் புருஷன் சொல்லிட்டேன், உங்க அம்மாதாரி இங்க வந்தா நான் பெட்டி தீட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். உங்க அம்மா முக்கியமா நான் முக்கியமா? ஓய் சொல்லு ஓய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இதான் நடந்தது. நீங்க உங்க மாமியார விரட்டி விட்டு எல்லாத்துக்கும் என்னது மாமியார ஹேண்டில் பண்ணது எப்படின்னு புக் எழுத பறையலா? குடும்பத்துல குழப்பம் இல்லாம குதூகலமா இருப்பது எப்படின்னு புக் எழுத பறையலா? உங்களெல்லாம் புக் எழுத விட்டனா மாமியார் இருக்க விடாம விரட்டி விடுறது எப்படின்னு புக் எழுத வைக்கலாம். சரி விடு, அது முடிஞ்சு போன கதை. விடு என்ன மாமியா கிழவி அடுத்த வீட்டு நியாயத்தை பேசுனது போதும். நான் அப்படியே வந்து என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? தலையில குடுக்குடுன்னு வருது பேரிட்டு சொன்னோம்ல. சூப்பர் வசமா சிக்கன மாமியா கிளவிட்ட. திரும்புங்க எடுத்து தொலைவேன். அக்கா வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேங்க. இன்னும் ஒரு 15 நாள் வேலைக்கு போவோமா? அதுக்கப்புறம் லீவு தானே போடணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு வேலைக்கு போறதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாமா. இப்ப சும்மா தானமா இருக்கேன், போயிட்டு வரமா. அக்கா பஸ்ல பாத்து எடுத்து போவாமா? கூட்ட இருக்க பஸ்ல யாரா தானே? ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டாலும் பரவாயில்ல, நான் அடுத்த பஸ்ல போன. நீ கவலைப்படாதம்மா, நான் பார்த்து எடுத்தான் போவேன். மதியானம் சாப்பாட்டு கூட முருங்கைக்கீரை தோவரம் வச்சிருக்கேன் மக்கா. அவ்வளத்தையும் கீழே தட்டாம சாப்பிட்டேன்னு. சரிம்மா, போயிட்டு வரேன். கடவுளே, இவ்வளவு கஷ்டத்தையும் என் பிள்ளை மனசுல சுமந்துக்கிட்டு வயிற்றுலயே பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போகுது. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். தங்க அழகு போல முட்டை விட்டுருக்கு. போமக்கா, வீட்டுக்குள்ள தவிடு வரை வச்சிருக்கேன் கிண்ணத்துல, போய் தின்னு போ. எங்க போட்டு வச்சிருக்கானே தெரியல. போறதுக்கு முந்த நாள் தான் அது எங்க இது எங்கன்னு பாடுத பாடு. எப்பப்பா வரட்டும். வீட்டுக்கு வேலை மாவனே, தோலை உரிச்சு தொங்க விடுதேன். லேய் அம்மா கூப்பிடுதல நில்லுல. நான் வந்துகிட்டு ஒண்ண நொறுக்கி எடுக்க. நீ கூப்பிட கூட அவன் அம்பாக்குள்ள ஓடிட்டு இருக்கான். புடிச்சு ரெண்டு சாத்து சாத்தணும். சாத்து போறேன். எப்ப மத்தாலும் வீட்டுல கிடந்து இந்த போனே தான் மாட்டிட்டு கிடக்கான். சரி கொஞ்ச நேரம் அங்கீங்க விளையாண்டுட்டு போட்டு அந்தால அடிக்க போறேன், பிடிக்க போறேன். நீ தரடி இப்போ யாசிட்டு கிடந்த அங்க உடனே ஆடுதான் புக்கு எடுக்கல அப்படி இப்படின்னு எங்க கிடக்கும்னு அதான் அவனை பிடிக்கலான்னு போனேன். நீ இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுத. கொஞ்ச நேரம் விளையாட்டுட்டும் பைய சும்மா கிடக்கான், வீட்டுக்குள்ள கிடந்தா சரிப்படாது அப்படிங்க. எடி இதுல இருந்து ஒண்ணு புரியுது. அம்மகாரி ஏசுன்னு ஏசுவா எப்படினாலும் கடைசியில அப்பகார் வந்து லே அப்படின்ட்டா போதும் உடனே சண்டைக்கு தரும் அம்மா. ஏன் என் பிள்ளை எப்படி பேசுதியா வைக்கிய அப்படின்னு. இது எல்லார் வீட்லயும் உள்ளது தர, நம்ம வீட்டுல மட்டுமா? அதான் நான் ஏசுல போலன்னா ஒரே எங்கட சண்டைக்கு வேற. இப்போ உன் மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கும். அதான் நீரே சொல்லிட்டேர்ல, அம்மா சப்போர்ட் பண்ணுதானே. ஆமையா, வேற என்ன செய்ய? நான் எவ்வளவு நாள் ஏசேன். ஆனா வேற யாருனாலும் சரிதான், நீர்னாலும் சரிதான். ஒத்த வார்த்தை பிள்ளைய சொன்னா உடனே பொசுக்குன்னு கோவம் வந்துருது. என்ன செய்ய? பிள்ளைய அப்படி வளர்த்துட்டோம்ல, பாசமாட்டு ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம். எடி சும்மா இதுக்கு பேர் தான் தாய் பாசங்குது. இதுக்கு ஈடு என எதுவும் கிடையாது. வீட்டுக்குள்ள கிடந்தாலும் பணியும் வாண்டுவான், டிவியே போடுவான், நம்மள மாத்த விட மாட்டான். சும்மா அதை இதை பார்த்துட்டு கண்ணுக்கு தானே கேடு. அதான் 4 இடத்துல எங்கேயும் விளையாண்டு தெரிஞ்சா நல்லதானே உடம்புக்கு. ஆமாட்டி நீ சொல்லது சரிதான். நாளா என் மொவன் இருக்க வயசுல மரத்துல ஏறட்டா மட்டையில ஏறட்டா தேங்காய பறிக்கிட்டா மாங்காய பறிக்கிட்டான்னு அலைவேன். ஆமா வளர்ந்து வேலைக்கெல்லாம் போயிட்டான்னு வேணா இந்த மாதிரி ஓடி சாடி விளையாட முடியுமா? சரி இப்பவே அனுப்பிச்சிட்டு போட்டும். தண்ணி வச்சாரே எப்படி? ஆமாட்டி தண்ணி வச்சு வெட்டி குடிச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போலான்னு நினைச்சேன். ஒரு சர்வத்துல கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன். பக்கத்துல நேத்துல கூட்டு நல்லா சுட வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் மோர் மிளகாயும் பச்சை மிளகாயும் வச்சு வச்சிருக்கேன். நீ தின்னேனா? அந்த கொழுக்கட்டையும் வச்சு வச்சிருக்கேன். அதையும் எடுத்து சாப்பிடும். என்ன ஸ்பெஷலா நீ கொழுக்கட்டெல்லாம் வச்சுட்ட? பையன் வீட்டுல இருக்காமலாங்க, 2-3 கொழுக்கட்டை போற வரையில எடுத்து திம்பான். அதான் சரி கொழுக்கட்டை கொஞ்சம் வச்சு வச்சேன். நீ கஞ்சி குடிச்சு எரியும். நான் 5 கொழுக்கட்டை அந்த பாக்கியலட்சுமி அக்கா மோளுக்கு கொடுத்து வரேன். மாசமா இருக்கு பத்திலங்க. சரி நீ எடுத்து கொண்டு கொடு, நான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். வா 2 days ஆபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும் சென்னைக்கு. என்ன சார் சொல்றீங்க? சரிங்க சார். ஓகே சார். ஓகே இன்னைக்கு ஈவினிங்கே வா. ஓகே சார். நாளைக்கு ஆபீஸ்ல இருக்க மாதிரியா? ஓகே சார். நான் இன்னைக்கு ஈவினிங்கே ஆமா ட்ரெயின் புக் பண்ண முடியல சார். பஸ்ல கிளம்பிடுறேன் சார். ஓகே சார். ஓகே தேங்க்ஸ் சார். ஒன்லி 2 days தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே 2 நாள் சென்னைக்கு போனோமே. அப்போ இன்னைக்கு சாயந்தரமே டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிட வேண்டியதான். அப்பதான் காலையில போய் ரீச் ஆக முடியும். யாழினிட்டே சொல்லணும். இப்படி திடுப்புன்னு என்ன பண்ண அவ என்ன சொல்லுவாளோ தெரியல. சரி 2 நாள் தானே சமாளிச்சுக்கிடலாம். ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வரவா? ஏம்மா நான் வேலை பார்க்கண்டமாம்மா, சாப்பிட்டுட்டே இருக்கணுமா? வேலையை ஆரம்பிக்க முன்னாலதான்
5 இட்லி குஸ்பு இட்லி மாதிரி கும்முன்னு இருந்தது. எல்லாத்தையும் சாம்பார் ஊத்தி சட்னி ஊத்தி ஒரு விளாஸ் இருக்கேன். அதுல வேற கூடரி இட்லி வச்சுக்கங்கன்னு சொல்லி சொல்லி கடைசியில 6 இட்லியா போச்சு. என்னால எந்திரிக்க முடியாம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன சிரிக்க? இதுல அதுக்கு இடத்துல ஜூஸ் வேறையா? ஒண்ணு வேண்டாம், பேசாம உட்காரு, போய் ரெஸ்ட் எடுப்போம். வேலையை முடிச்சுட்டு வரேன். யாழ்னி, ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னங்க ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல 2 நாள் சென்னையில இருக்க ஆபீஸ்க்கு வர சொல்லி இருக்காங்க. என் மக்கா தேவா, அவ அங்கேயே இருக்கா. அத்தை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. அத்தை எதுக்கு கூப்பிடுறாங்க? நான் போயிட்டு வரேங்க. இரு யாழினி, அம்மா நான் அங்கேயே கூப்பிடுதேன். அம்மாட்டையும் இந்த விஷயத்த சொல்லிருந்தேன். ஏமா இங்கதான் இருக்கா, உள்ள வாங்க. அத்தை, நானும் காஃபி போட்டு கொண்டு வருவேனே. இருக்கட்டும், நான் கொண்டுட்டு வந்துட்டோம்ல. நமக்கா ஒரு வாய் காப்பி தண்ணி சூடா குடிச்சு போட்டு வேலையை பாரு. இப்ப யாழினி கேட்டா ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டான்னு. நான் தான் சொன்னேன், அப்பளதானே இட்லி சாப்பிட்டேன், வயிறு பசிக்கல. நான் என்ன ஆடியா வேலை பாக்குறேன், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்க இருந்துமா செமிக்கும்? எனக்குலாம் இட்லி தின்னா ஒரு கப்பு காப்பி குடிச்சாதான் நல்லா இருக்குமாக்கா. அதனாலதான் காப்பி போட்டோம்ல, அதனால உனக்கு சேர்த்து போட்டுட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல, கொஞ்சோண்டு தான், சின்ன கப்பு தான். குடிச்சிட்டு வேலை பாரு, கொஞ்சம் தெளிச்சலா இருக்கும். அங்கே வச்சுட்டு இருந்தாலும் குடிக்காம இருந்தத ஆறி போய் ஆட விழுந்து ஒரு மாதிரி ஆயிரும். சரிம்மா, நான் குடிச்சிருவேம்மா. வேலை நேரத்தை வந்து தொந்தரப்படுத்தணும். நான் போயிட்டு வரமாக்கா. என் மொபைல் வேலை பார்த்துட்டு இருக்கான். சும்மா முன்ன போய் நின்னுட்டு இருந்தா அவன் வேலை பக்கண்டமா. அவன் அப்படி ஒரு வேலை இவ்வளவு கூப்பிட்டு இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டு போட்டு அதனால வர வேண்டியதுன்னு சிலையா நிக்க விட்டுருக்கு. இவள என் மொபைல் வேலை பார்த்தாப்புலதான் சீக்கிரமா அந்த கம்பெனில இருந்து சீட்டை கிழிச்சு அனுப்ப போறான். அதான் நடக்க போகுது. நம்ம ஒரு வார்த்தை வாய் எடுத்தா அவ்வளவுதான். மாமியார் குடும்பம்ன்றவா எல்லாரும் அந்த ஆள வருஷ கட்டி வந்துருவாளாமா. அதுக்கு பயந்து போயில வாயை திறக்க முடியல. ஒரு உண்மையை சொல்ல கூட முடியலையே. அப்படி இருக்கு என் மாமியார்லாம் என்ன ஆட்டி படைச்சா பம்பே பின்னிருவா. ஏமா ஆமாக்கா, வேலை பார்த்துட்டு இருக்க நேரம் தொந்தரவு பண்ண கூடாதுல. அதான் வெளியே போறேன். நீ வேலை பாருமாக்கா. இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம். எதுவா இருந்தாலும் பரவாயில்லமாக்கா. முக்கியமான விஷயமா இருந்தா புறவு பாத்துக்கலாம். திடுதிப்படி நீ வேலை பார்த்துட்டு இருக்க நேரம் இப்படி முக்கியமான விஷயத்த நின்னு பேசிருந்தேன்னு வச்சுக்கிய உன் சீட்டை கழிச்சு அனுப்பிவிடலாமாக்கா. அதான் யோசிக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, 2 நாள் சென்னைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லி இருக்காங்க நேர்ல. இப்பதான் நினைச்சேன், நடந்து போச்சு. என் மகனுக்கு சீட்டை கிழிக்க போறான். அங்க போனா வேலை இல்லாம ஆக்க போறான். இனி எந்த கம்பெனில வேலை பார்க்க போறான்னு தெரியலையே. இவ வந்த நேரம் வேலையும் கிழிஞ்சிரும் போல இருக்க. அது அவளுக்கு புரியுதா? எங்க புரியுது? கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ தெரியல. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தானே ஆகணும். வாயை திறக்க வழி இருக்கா? ஏமா, ஐயா, ஒருவேளை வேலையை விட்டு உன்னை நிறுத்ததுக்காண்டி தான் கூப்பிட்டு இருக்காவளோ? ஆமா, அதுக்குள்ள அழுதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கண்ணை தொடங்கிமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லத. வந்துட்ட சொல்லுதுக்கு இவகிட்ட எவன் கேட்டா? முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வாரா. ஒரு என்னையா சொல்லுத? ஒண்ணு இல்லம்மா, பதட்டப்படாதீங்க. இவ்வளவு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே வேலை பார்த்துட்டு இருந்தோம்லாமா. அதான் ஒரு 2 நாள் ஆபீஸ்க்கு வர சொல்லி இருக்காங்க. 2 நாள் தாமா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பயமா இருக்கு ஐயா. இப்பதான் நிறைய கம்பெனி இருந்து வேலையை விட்டு நீக்குதாவுன்னு யாம டிவில போட்டுட்டு இருக்கானே, அதான் கேட்டேன். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஆபீசர் என்கிட்ட பேசிட்டாங்க. சரியா, அப்ப கிளம்பணுமா சென்னைக்கு? உடனடியா இந்த ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காத? இல்லம்மா, நைட் சாயந்தரமே கிளம்புறேன். பஸ்ல தான் டிக்கெட் போட்டு போலான்னு இருக்கேன். சரியா, அப்ப ஆவண்டி கதையை பாரு, வேலையை பாரு. அப்புறம் ராத்திரிக்கு சாப்பாடுக்கு இட்லி என்ன அவிச்சு தரவா, இல்லன்னா புளிச்சர என்ன கட்டி தரவா ஐயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, போற வழியில அப்படியே ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டேன். சரியா, பாத்து எடுத்து பத்திரமா போயிட்டு நாளைக்கு காலையில சேர்ந்துக்கிட்டு அப்புறம் போன் அடிச்சிருன்னா போன் அடிக்க மறந்துடாத. சரிம்மா, 2 நாள் தாமா, அப்புறம் திரும்பி வந்துருவேன், கவலைப்படாதீங்க. சரியா, வேலைன்னா முக்கியம்னா போய் தானே ஐயா ஆகணும். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், வேலை கிடைச்சா என்ன ஒன்னாலும் சொன்னாலும் நம்ம கேட்டு தானே ஆகணும். சரி, ஒண்ணு இல்ல. இங்க என்ன பிரச்சனை? போயிட்டு வா, நீ 2 நாள் பத்திரமா போயிட்டு வா. ஒண்ணு இல்ல. அதான் 2 நாள் யாழினி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கேமா. ஐயா, அப்படி நினைக்கேன். நான் என்ன பார்க்க மாட்டேனா, இல்ல சோறு போட மாட்டேனா? என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பட்ட? உடனே நீ இல்ல நான் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும்னா என்ன இது? என்ன வார்த்தை இது? இல்லங்க, நான் இங்கேயே இருக்கிறேங்க, அப்பா வீட்டுக்கெல்லாம் போல. இல்ல யாழினி, வா இஷ்டம் தான். போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போகும்போது அப்படியே பைக்ல கொண்டு விட்டுட்டு போறேன். அப்படியே ஊர்ல இருந்து வரும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல வேணாங்க, அத்தை வேறங்க தனியா இருப்பாங்கல்ல. ஆமாய்யா, நானுங்க தனியா தானே கிடக்கேன். இங்க யாரு இருக்கா எனக்கு? 2 பேரும் போயிட்டீங்கன்னா வீடு வெறிச்சுன்னு இருக்கும். சரிம்மா, அப்போ உங்க 2 பேரும் இஷ்டம் தான். சரி, அப்ப யாழினி, அப்ப நீங்க இருந்துக்கன்னு. சரிங்க. சரியா, நீ வேலையை பாரு, நான் போறேன். அடியே, எம்மாவே 2 நாள் இருக்க மாட்டா. உன்னை வறுக்கிறதுக்கு இதான் சமயம். வறுத்து போடுதே, வறுத்து. ஏன் யாழினி ஒரு மாதிரி இருக்க? அம்மா கிட்ட வச்சு சொல்றதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருந்தா பரவாயில்ல, சொல்லு. நான் உங்க அப்பா வீட்டுல இருந்து ஒண்ணு விட்டுட்டு போறேன். ஆமாவும் நீ போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயா, இல்லங்க, நான் அடிக்கடி தான் போன்ல பேசிக்கிறேனே. இந்த நேரத்துல நீங்களும் போயிட்டீங்கன்னா அப்புறம் அத்தை என்ன நினைப்பாங்க? தனியா விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? ஐயே, அதெல்லாம் எங்க அம்மா நினைக்க மாட்டாங்க. எத்தனை நாள் நான் ஆபீஸ்க்கு இந்த மாதிரி போகும்போதுலாம் எங்க அம்மா தனியா தானே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க ஆளா இல்ல, தெரு முழுக்க ஆள் கூட்டம் தான். எங்க அம்மாக்கு நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சித்தி வீட்டுக்கு போவாங்க, அங்க இங்க கதை பஸ்ல நிரம்பிடும். நீ கன்ஃபார்மா சொல்லு, அப்பா வீட்டுக்கு போறே எப்படி? இல்லங்க, கன்ஃபார்மா சொல்றீங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு 2 நாள், அப்புறம் 2 நாள் போக வர. சரி, எப்படியும் 3ல இருந்து 4 நாள் ஆகும். அவ்வளவுதானங்க, நான் பிரச்சனை இல்ல, சமாளிச்சுக்கிறேங்க. சரிம்மா, இப்படி சொன்ன பிறதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் எங்க ரொம்ப சங்கடப்பட்டுறியன்னு நினைச்சேன். நமக்கு ஒர்க் தானங்க முக்கியம். ஒர்க்கு முக்கியம், அதோட குடும்பமும் முக்கியம். சரி, காஃபி ஆற போது குடிங்க. இப்ப அது நான் பாதி, சரியா? ஐயா வேண்டாம், நீங்க குடிங்க. பாதி நீ ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டா, மீதி நான் குடிக்கிறேன். 50-50 எப்படி? வாங்கிக்க, சொன்ன கேளு. சரி, கொண்டாங்க. மாமியா கிளவி, பியான் எங்க இருக்கு? எனக்கு வருமால ஒன்னா எடுத்துக்கிட்டு போடு. எப்பா, பியான் பார்க்கும்போது என்ன சுகமா இருக்கு. ஐயோ சிம்ரனுக்கா, நீங்க தான் கூப்பிட்டீங்களோ? ஏதோ என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன யாரு கூப்பிட போறாங்க அப்படின்னு நான் என் போக்குல ஸ்பீடா நடந்துட்டு இருந்தேன்க்கா.
சின்ன பொண்ணு அங்க பாரு பாக்கியலட்சுமிக்கா மோவா தனியா நடந்து வரா. ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொல்லி நம்மகிட்ட ஐடியா போட்டு வச்சிருந்தோம்ல. நாலுமணி நல்ல வேலை ஞாபகப்படுத்தினிய. இதான் கரெக்டான டைம். பாக்கியலட்சுமி அக்கா வர இல்ல தனியா வரா. இன்னைக்கு அமைக்கிற வேண்டியதான் அந்த பிள்ளைய. பியான் எடுக்காம எங்க போற? நீங்க தினத்தையும் சொல்லுவீங்க உங்க வாயால. ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்கப்படாது மர்மல, அது கொல்லப்படாது பாவம்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியாப்பட்ட நீங்களாத்தே இப்ப பியான் எடுத்து கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க சொன்னது அன்னைக்கு வடிவேலு சொன்ன மாதிரி அது வேற வாயி, இன்னைக்கு சொல்லுது நார வாயாத்தே. பாத்தீங்களா சொந்தங்களே, எதை எதோட கனெக்ட் பண்ணுதா. இப்ப கிளவி வாயை பொளந்துட்டு கிடக்கு. இப்படிதான் நிறைய பேர் கிறுக்காக்கி போட்டுருக்கா. சின்ன பொண்ணு வா, பாக்கியலட்சுமி அக்கா மோவ பேராமா ஓடி அவள பிடிப்போம். ஒண்ணு இல்ல மக்கா, இந்த வட்டையை வாங்கிக்க. ஆஹா, சும்மா வட்டையில என்னத்தையே குடுக்காமல இருக்க. ஏதோ பண்ட பலகாரமா. டிஃபன் பாக்ஸ்ல என்னக்கா? இட்ல கொழுக்கட்டை வச்ச மக்கா, சூடா இருக்கு. அத உனக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு வட்டையில போட்டு கொண்டு வந்தேன். உங்க வீட்டுக்கு போனேன். உங்க அம்மா சொன்னா இப்பதான் மக்கா வெளியில போறா அப்படின்னு. அந்தலதான் உன் பின்னால ஓடி வந்தேன். உளுக்கட்டை. ஐயா இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. அம்மாட்ட கொடுங்க, நான் சாயந்தரம் கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன்க்கா. வாங்கிக்கமா, சும்மா ஆசையோட கொண்டு வந்திருக்கல. சாயந்தரம் ஆறி இறந்து போயிரும். நல்லா இருக்காது திங்கிறதுக்கு. காலையில அவசர அவசரமா நேராயிட்டு சொல்லி திங்காம கொள்ளாம ஓடுவேன். மத்தியானம் 2 மணிக்கு போல கொஞ்சோண்டு வட்டையில சோறு திம்பேன். இடையில வயிற்று பிள்ளைதாச்சு, வயிறு பசிக்கும்ல மக்கா. இந்த கொழுக்கட்டையில 1-2 எடுத்து வாயில போட்டுக்கா. பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிக்கா, கிளம்பட்டுமா? கீர்த்தி, ஒரே ஒரு நிமிஷமா சின்ன பொண்ணு எதை கேட்கணும்னு சொன்னா. சின்ன பொண்ணு அவ கிளம்பி நின்னுட்டு இருக்கா. அதனால ஒப்ப பேரெல்லாம் முழுசா கேட்டுட்டு இருக்காண்டா. அவ இனிசியல மட்டும் கேளு, கேட்டாலே கண்டுபிடிச்சிடலாம்ல. என் நேரம் வர ஐட்டமா இல்லக்கா, ஆபீஸ்ல இன்னைக்கு ஏற்கனவே 1 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். டைம் ஆகலக்கா, சொல்லுங்க பரவாயில்ல. இல்லம்மா, நேத்து மாசமா இருக்க பிள்ளைகள் எல்லாம் கணக்கெடுக்க வந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இந்த நேரம் பார்த்து நீனும் நேத்து ஆபீஸ் போயிட்டியா? உங்க அம்மா எங்க ரேஷன் கடைக்கு போயிட்டா போல இருக்கு. உங்க அம்மைக்கு போன் போட்டு கேட்கலான்னு பார்த்தா உங்க அம்மா வீட்லயே போன போட்டுட்டு ரேஷன் கடைக்கு போயிருக்காவோ. அவன் பேர் கீர்த்தின்னு தெரியும். உன் இனிசியல் என்னன்னு தெரியாது பத்தியாமா. அதை கேட்க தான் போன் அடிச்சேன் உங்க அம்மைக்கு. அது கணக்கெடுக்க வந்து நமக்கு தெரிஞ்சாக்காதான் போன் நம்பர் தந்துட்டு போயிருக்காங்க. உன் இனிசியல் என்னன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. உன் இனிசியல் மட்டும் சொன்னா போதும். புற உள்ள கதையெல்லாம் நாங்களே கண்டுபிடிச்சுக்கிடுவோம். நாலுபடி எங்க அப்பன் குதிலுக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுக்கலாம். பாரு எப்படி சமாளிக்கன்னு மட்டும் பாரு. மூஞ்சி மொரக்கட்டை பியாத்திரி வாய் திறந்துறாதிய. எது எடுத்தாலும் சரிதான், நம்ம வாயை திறக்க விட மாட்டான். எங்க நம்ம வாயை திறந்து நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பியார் வாங்கிறோம்னு இவளுக்கு போறாம. நாலுபடி இழுத்துருவேன். இழுத்துருவேன் பழுத்துருவேன் டைலாக மட்டும் விட்டுவா. இன்சியல் தானக்கா ஜி. ஞாபகமா அவங்கிட்ட ஜி தான் இன்சியல் அப்படின்னு சொல்லி சொல்லிருங்கக்கா. போயிட்டு வரேன்க்கா. எப்படி கண்டுபிடிச்சோம்ல. ஜி ஜி ஃபார் குணசேகரன். என்ன சின்ன பண்ணி எந்த ரியாக்ஷனும் இல்லாம நின்னுட்டு இருக்க. இப்ப கூட உனக்கு டவுட்டா இருக்கோ? இல்ல நாலுபடி, இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணலாம்னு நினைக்கேன். ஜீனா குணசேகரன் மட்டும் வராது, ஜி ஃபார்னு ஏகப்பட்ட பேர் இருக்க. அரே கன்ஃபார்மா குணசேகரன் தான். ஜி ஃபார் குணசேகரன், குணசேகரன். நீ நம்புடா, நம்பட்டா போமா. அரே நாலுபடி நம்புதேன். ஜி ஃபார் குணசேகரன். கீர்த்திக்கு அப்பா குணசேகரன், நம்ம பாக்கியலட்சுமிக்கா மாப்பிள்ள பேர் குணசேகரன். உங்க வலிக்க வரேன். சரி கன்ஃபார்மா குணசேகரன் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. நேரா போய் என்ன ஏதுங்கிறத அவர் வாயால சொல்ல வைக்கணுமே. அவர் இப்ப எங்க இருக்காருங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்காருன்னு மட்டும் கீர்த்தி நைஸா நான் கேட்டு சொல்லுதேன்னா டக்குனு தூக்கிடுவோம் ஆள. இந்த குணசேகரன் தூக்குதோ நம்ம பத்மாக்கா முன்ன நிப்பாட்டுதான். சூப்பர் நாலுமடி. செல்ல தாயி, இவ்வளவு நேரம் இருந்தே நேரத்தை போய் கேச்சி வா போவோம். செல்லம்மை வீட்டுல அவ மச்ச முறைட்டியா அவளுக்கு ஏதோ குஸ்தியா என்ன ஏதுன்னு கேட்காண்டமா வா போமா. இல்ல தாயி உன் மோவ வர ஆயுஸ் நூறியா அவளுக்கு இப்பதான் உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். கேட்டியா மக்கா, என்னடி பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைமா? நான் நல்லதானே இருக்கேன். இல்லடி மக்கா, பெத்த தாய்க்கு தெரியாதா? உன் மகா சிரிச்ச மாதிரி இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என்னவோ ஒண்ணு சங்கடமா இருக்க மாதிரி இருக்குடி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஆமா மக்கா, பெத்த தாயிட்ட எதனாலும் மறைக்கப்படாது. எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன பிரச்சனை? உன் நாட்டுக்கிட்டு சண்டைக்கு வந்தாளா இல்ல உன் வீட்டுக்கு வந்தாளா? சொல்லு மக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லுடி. இல்லம்மா, அந்த நீலாம்பரி என்கிட்ட எதுவும் சொல்லல. என் புருஷன் தான். என்னடி மக்கா, உன் புருஷன் எதுவும் சண்டைக்கு வந்தானா? என்னடி இதெல்லாம் தனியா வந்த மாதிரி பிரச்சனை உன்னை சுத்தி அடிக்கட்டி உன்னை விட மாட்டேக்கட்டி. என் புருஷன் சாப்பிட வந்தார்லமா, சாப்பாடு வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து நான் ஏதோ சொன்னேன். உடனே அவருக்கு கோவம் வந்துட்டுமா. அதான் நினைச்சதப்ப சங்கடமா இருக்கு. ஏமா இப்படி கோவப்படுதாரு? நான் என்னமாச்சு ஜெயிச்சுமா சாதாரணமா தானே பேசுனேன். வெடுக்குன்ட்டாருமா. இவ்வளவுதானா? நானும் என்னவோ எதெல்லாம் பயந்து போயிட்டேன். சாதாரண பேச போய் ஏதாவது பேசியிருப்பாரு. உடனே அந்த இப்படி வருத்தப்படலாமா? அக்கா ஒன்னே சொல்லுதேன், நல்ல கேட்டு மனசுல பதிய வச்சுக்கோ. வீட்டுல இருக்க நமக்கே 1008 பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். வெளியில வேலைக்கு போயிட்டு வர புருஷனுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கணும். ஆபீஸ்ல ஏதாவது சொல்லி இருப்பாவோ, வார வழியில யாராவது என்ன தேவை பேசி இருப்பாவோ, எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல மக்கா. அவர் அந்த நினைப்போடு வருவாரு வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு வந்தோன்னே பொண்டாட்டி கையால ஒரு உருண்டை சோறு நீங்களா நினைச்சு உட்கார்ந்து இருக்க நேரத்துல சோறையும் முன்ன வச்சுட்டு நம்ம எதையாவது ஒண்ணு சின்ன விஷயமா தான் இருக்கும். உடனே அவர்கிட்ட எப்படா வந்தோன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னோன்னு வச்சுக்கியன். அவர் எங்குள்ள பிரச்சனை எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருப்பாரா, டக்குனு வெடுக்குன்னு கோவப்பட்டு இருப்பாரு. அதுதானட்டி நடந்திருக்கும் உங்க வீட்டுல? கரெக்ட்டா சொல்லுதியே. ஆமா, அந்த மனுஷன் சாப்பிட உட்கார நேரமா நானே என்னத்தையும் ஒண்ணு வாயில எடுக்காம சொன்னேன். உடனே மனுஷனுக்கு படக்குன்னு கோவம் வந்துச்சு. பத்தியாட்டி நம்ம கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணும்.
வீட்ல இருக்க நமக்கே பிரச்சனை மண்டைக்கு பிடிக்குன்னா அப்போ வெளியில போயிட்டு இருக்க மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அப்படி நினைச்சு சோறு திங்க நேரம் உடனே வந்த உடனே டாண்டின்னு சொல்லி நிக்கப்படாது. வெளியில போயிட்டு வந்த மனுஷன் சோறு தின்னு கொஞ்ச நேரம் ஆறாமற பொறுமையா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லணுமாக்கா. அது நல்ல விஷயமா இருந்தா சோறு திங்க நேரம் சொன்னா பிரச்சனை கிடையாது. ஏதாவது வம்பான விஷயமா இருந்தா வச்சுக்கேன் சொல்லவே கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பொறுமையா சொல்லணும். அப்ப அவரு கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிருவாரு. பொறுமையா என்ன ஏதுன்னு உன் பிரச்சனையை கேட்பாரு. அது சரிதான். நான் தான் அவசரப்பட்டு சோத்தையும் முன்ன வச்சுட்டு என்னத்தெல்லாம பேசிவிட்டேன். அதான் அந்த மனுஷன் விட விட நின்னுட்டாரு. இனி இந்த சந்தோஷமான விஷயமா இருந்தா மட்டும்தான் சோத்துல கை வைக்கும் போது சொல்லுவேன். இல்லன்னு கஷ்டமான விஷயமா இருந்தா வச்சுக்கேம்மா சாப்பிட்டு விட்டு ஆறாமற பொறுமையா அவர் நேக்கு பக்கு பாத்துட்டு தான் பேசுவேனா. நல்ல விளமானி எனக்கு சொல்லி தந்த. இல்லன்னு வச்சுக்கியா எப்பவும் சோறு வைக்கும் போது எங்களுக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் அது பிரச்சனையில போய் முடியும். அரிமக்கா புருஷனை பார்த்து எடுத்து புரிஞ்சு நடந்துக்க என்ன அப்பவே பாதி பிரச்சனை இல்லாம போயிரும் டி. சரிம்மா. பரவாயில்ல செல்லத்தாயத்த நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க மோவளுக்கு. இது பண்ண இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அலுமணி என் மாமியார் அப்பப்ப நல்ல அட்வைஸ் கொடுக்கும். முன்னால என் நாத்து ஊர்ல இருந்து ஒரு ஆள் பொட்டி கட்டிட்டு வந்துட்டு சண்டை போட்டுட்டு அப்ப என்ன நடந்துச்சு உறவு சொல்லுதம்மா. ஆரம்பிச்சுல சொல்லு என்ன நடந்துன்னு. அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? அடி ராசாத்தி நான் பெத்த மவள எடி காலையிலே கண்ணீர் கம்மலையுமா வந்து நிக்கடி என்ன ஆச்சுடி உனக்கு சொல்லுடி வாயை திறந்து. மனசை காலையிலே சண்டை போட்டுட்டாருமா. என் மனசெல்லாம் நொந்து போச்சுமா. நூடுல்ஸ் ஆயிட்டுமா. அத பார்த்து இனி வந்து வீட்ல இருக்கலாமா அப்படின்னு போட்டியை கட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். இனி வந்து வீட்டுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஓடி வந்துட்டோம்மா. இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. இனிமே இங்கதான் இருக்க போறேன் நிரந்தரமா. எம்மா நான் செஞ்சது சரிதானம்மா. மக்கா நீ செஞ்சது சரிதப்படி 100க்கு 100 கரெக்ட். நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்டி. அவன் கிடப்பா வேண்டாம் சோறு வாங்கி திம்பா இல்லைன்னா ஹோட்டல்ல திம்பா. நீ பேசாதடி. அவன் வீட்டுக்கு எட்டி பாத்துறாத. இனி வந்து தேச பக்கம் போக வேண்டாம்டி. சொன்ன கேள்விட்டு அது பேராத என்ன மறுமல நான் சொன்னது சரிதானே. என் மாமியா கிழவி அவ ஏதோ வருத்தத்துல வந்து சொல்லுதா. உடனே நீங்களும் சாலரா பட்டுக்கிட்டு என்ன பிரச்சனை யாது பிரச்சனை கேட்காம இங்கே வந்து இருந்துரும் மாப்பிள்ளை விட்டுட்டு அப்படிங்க என்ன செய்ய மறுமல இப்படி விடிஞ்சு விடியாமல காலையில சண்டை போட்டுருக்கான கிடந்து அவன் காலை தொட்டு கும்பிடமா சொல்லுதே. சொல்லு சொல்லு மறுமல என்ன செய்ய முடியும் சொல்லு. என்ன பிரச்சனைன்னு வெள்ளவரிய கேளுங்க. அதுக்குள்ள கூப்பாடு படாதிய. என்ன பக்கா பிரச்சனை? ஒன்னு அடி அடின்னு அடிச்சு போட்டானோ இல்லனா சமட்டி போட்டானா? சொல்லுடி வாயை திறந்து. கம்பால கட்டையில அவனை அடிச்சானா சொல்லு. அப்போ யாசனா பேசனானடி. அப்போ என்னதான் நடந்துட்டு சொல்லு மக்கா. என் மனசெல்லாம் பதறுதடி. சொல்லுடி வாயை திறந்து. உனக்கு என்னெல்லாம் கொடுமை நடந்துன்னு சொல்லுடி. நீ தானமா கல்யாணம் முடிச்சு போக சொன்ன. புருஷன் சொல்ல அப்படியே கேட்டு நடக்கணும் மக்கானே. நானும் அதுதாம்மா செஞ்சேன். இது ஒரு தப்பாமா? பாத்தியா மருமல என் புள்ள அவ புருஷன் சொல்லதே அப்படியே கேட்டு நடந்திருக்கா. இந்த கொடுமை எங்கிட்ட சொல்ல இதுக்கு போய் சண்டை பண்ணிருக்கானே. ஒரு நியாயத்தை சொல்லு மருமல. அப்ப நான் சொன்னது சரிதானே. இங்க வந்தது என் மாமா சரிதானே மருமல. சுட சுட காபி போட்டு கொடுத்திருக்கேம்மா. காபி நல்லா இல்ல. தூர ஊத்து அப்படினாரு. எங்க கொண்டு தூர ஊத்தணும் அப்படினே. என் தலையில ஊத்துனாரா? நானும் அவர் சொல்லபடி தானே நீ கேட்கணும்னு சொல்லிருக்க. அவர் சொன்னபடி தலையில ஊத்திட்டேம்மா. அதுக்கு கோவப்படுறாருமா. அதான் பொட்டி கட்டிட்டு வந்துட்டேம்மா. அடியே நாமத்த மாமல 5 நிமிஷம் கிட்ட நின்னு வச்சிக்க. நானே உனக்கு கழுத்து பிடிச்சு தள்ளி போடுவேன். ஓடி போயிரும் புருஷன் வீட்டுக்கு. ஆய திறந்த வாயில குத்துவேன். உன் புருஷனால உன்னை விட்டுருக்கான். நானா இருந்தா வச்சிக்க சாமட்டி தள்ளி இருப்பேன். ஓடி உன் புருஷன் வீட்டுக்கு. மருமல அந்த கட்டை வரியில எடு. புருஷன் வீட்டுக்கு ஓடிட்டே என் மாமா. இதுக்கு தான் அரை குறைய பாட கட்டிட்டு எந்த முடிவுக்கும் வரப்படாதுங்கிறது. நல்ல வேலை மருமல என் கண்ணை திறந்து விட்ட. அரை குறைய பாட கேட்டுட்டு அவளை வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருந்தோம்னா என்னவும் நிலைமை இங்கிருந்து போக மாட்டா பாவ புருஷன். உண்மையில உங்க மர்மவனுக்கு கோயில் கிட்ட தான் கும்பிடணும். நல்ல தையத்தை வாழ்க வாழ்க. சூ, சூ, சூ. என்னடி சூ, சூங்க? அம்மா, சூ, சூ, சூ. சுருக்கு பை கிடக்கு. யாவட்டி வாய் வளருது. நல்லதுடி இருந்தே இவ்வளவு நேரம். அம்மா, சூ, சூ, சூ. என்னடி எம்மான்னு மட்டும் சொல்லுது. அதுக்கப்புறம் சூ, சூங்க. யாருடி சூ, சூன்னு வெளியே பத்துதே? அம்மா, சுருக்கு பை சுந்தரி வந்துட்டாமா. என் மாமி அம்மா. அவளை கண்டு நீ எதுக்கிட்டி பயப்படுத? நான் சொத்தவள சொர்ணக்கிளி. நீ நீலாம்பரி. ஆமாடி உனக்கு அவளை பத்தி தெரியாதம்மா. நீ எதை வச்சுட்டு சொல்லுத? ஒரு சுருக்கு பை எங்க இருந்து வந்து விழுந்துச்சு. அதுக்கு நீ அப்படி இப்படி பயப்படுத? இல்லம்மா யானை வரும் பின்னே மணிவாசம் இவர் முன்னேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதாம்மா என் மாமி
மாமியாக்காரி எங்க அதிரடியா இருந்தாலும் முதல்ல அவ சுருக்கு போய் தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் அவ பின்னால வருவா. அப்பா, அங்க பாரு. டி நீலாம்பரி, அவ பெரிய இவளாட்டி. நீ யாருன்னு போய் காணிடி. அம்மா, தள்ளாத. சொந்தங்களே, இனி தம்சம் தூள் பறக்க போகுது. இனிமே நம்ம கதை ஆளு வந்தாச்சு. அதிரடி புதிரடி தான். அதிர போகுதுல்ல. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ஹெர்பல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.